T20 வேர்ல்ட் கப் 4வது நாள் இதுவுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள் கேம்ஸ், இஃப் நாட் ஒன் சைடட் ப்ரெடிக்டபிள் கேம்ஸ்னு சொல்லலாம். மொத மேட்ச் பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ் வெர்சஸ் நமீபியா. நெதர்லாண்ட்ஸ் வந்து பாகிஸ்தானோட வந்து அவ்வளோ டஃப் கேம் விளையாண்டுருக்காங்க. நமீபியா வந்து கொஞ்சம் ஐ டோன்ட் திங்க் இதுவரைக்கும் பெரிய டீம்ஸ் எல்லாம் ட்ரபிள் பண்ண மாரி தெரியல. அதனால வந்து நெதர்லாண்ட்ஸ் ஹாஸ் அட்வான்டேஜ் ஓவர் நமீபியா அப்படின்றது என்னோட வியூ. நெக்ஸ்ட் செகண்ட் கேம் பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்ட் வெர்சஸ் யுஏஇ. நியூசிலாண்ட் வந்து ஒரு நல்ல கிளினிக்கலான வின் அவங்க ஆப்கானிஸ்தானோட பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் அவங்களுக்கு கேக் வாக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈவன் தோ யுஏஇ இஸ் அ டீசன்ட் டீம் அண்ட் ஈவன் இன்ஃபேக்ட் தே ஹவ் ட்ரபிள்டு நியூசிலாண்ட் இன் த பாஸ்ட் இன் சம் கேம்ஸ் தே ஃபேஸ்ட். பட் இருந்தாலும் ஐ எக்ஸ்பெக்ட் நியூசிலாண்ட் டு வித் த கரண்ட் ஃபார்ம் டு வின் கம்ஃபர்டபுளி. யூஎஸ்ஏ வெர்சஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஏற்கனவே லாஸ்ட் வேர்ல்டு கப் எடிஷனில் யூஎஸ்ஏ ஹாஸ் பீட்டன் பாகிஸ்தான் இன் சூப்பர் ஓவர். அது தவிர வந்து இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக யூஎஸ்ஏ டீமுக்கு இந்தியன் ஃபேன்ஸ் வந்து 2 விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து 7 ஆஃப் தேர் பிளேயர்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியன் ஆரிஜின். இல்லை, இந்தியாவில் பிறந்தவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா, எனிவே பாகிஸ்தான் விளையாடுறதுனால ஒரு செட் ஆஃப் இந்தியன் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் தோக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இந்த இதில் யூஎஸ்ஏ வின் பண்ணால் அட்லீஸ்ட் இந்தியா மேலே கொஞ்சம் தெர் வில் பி லெஸ் ப்ரெஷர் இன் தட் இந்தியா பாகிஸ்தான் கேம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் பீப்புள் வில் லுக் அட் இட். ஸோ அதனால் வந்து இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் என்னோட. பட் ஐ திங்க் தட் பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தெம் டு ஹவ் டன் த நெசசரி ஹோம் ஒர்க் அண்ட் கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது இது என்னோட ப்ரெடிக்ஷன். அவ்வளோதான்.